விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். வணக்கம் வாசுகி. விடை தேடும் வினாக்கள் பகுதியில் வழக்கமாக நீங்கள் வினா தொடுப்பதும் நான் விடையளிப்பதுமாக இதுவரையில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இன்று அதில் ஒரு மாற்றம். நீங்கள் விடை தர வேண்டும். உங்களிடமிருந்து ஒரு நல்ல விடையை பெறுவதற்காக நான் ஒரு நல்ல கேள்வியோடு இப்பொழுது வந்திருக்கிறேன். எனவே உங்களிடம் நான் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். காரணம், இன்றைய சமூக சூழல், மனித வாழ்க்கை, இவற்றையெல்லாம் சிந்திக்கிற பொழுது மனிதனுடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்துமே காயப்பட்டு எந்த ஒன்றும் வளமாகவும் நலமாகவும் இல்லாத நிலையைத்தான் அனுபவ ரீதியாக மனிதர்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். எனவே இன்றைக்கு நான் உட்பட உள்ள மனிதர்கள் அனைவரும் உடல் நலத்தோடும், உள்ளம் என்பது மன நிறைவு என்கிற நிலையை அடையக்கூடிய சூழலோடும், உணர்வுகள் உன்னதமான இடத்தில் இருப்பதற்கும் மிகச்சரியாக நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த முயற்சியில் அல்லது எந்த பயிற்சியில் நாம் நம்மை ஈடுபடுத்தினால் நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்துமே மேன்மையுறும், இந்த கேள்விக்கு உரிய பதிலை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். வாழும் கலை ஆசிரியராக நீண்ட நெடுங்காலம் பயிற்சி அளிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதன் மூலம் நிறைய அனுபவங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களின் அடிப்படையில் இன்றைய மக்களுக்கு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த விளக்கத்தை வழங்கினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் நான் விடுத்திருக்கிற இந்த வினாவுக்கு உரிய விடையை நீங்கள் சொன்னால் மகிழ்ச்சி அடைவேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழும் கலை என்று சொல்லப்படுகிற ஆர்ட் ஆஃப் லிவிங் பயிற்சியை பயிற்றுவிக்கும் ஆசிரியை என்ற முறையில் வாழும் கலையின் ஆனந்த அனுபவ பயிற்சி பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழும் கலை அமைப்போடு எனக்கு கடந்த 23 வருடங்களாக தொடர்பு உண்டு. வாழும் கலை பயிற்சியை எடுத்துக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை நான் அடைந்திருக்கின்றேன். உடல் அளவிலும் மனதளவிலும் எத்தனையோ நல்ல மாற்றங்கள், நினைத்து பார்க்கும் போதே வியக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்களை இந்த பயிற்சி எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. பொதுவாக மக்களிடையே இன்றைய இந்த நவீன யுகத்தில் ஒவ்வொருவர் முகத்திலும் வருத்தம் அதிகமாக வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் ஒரு இறுகிய மனத்தோடு தான் நாம் தினமும் நாம் கடந்து செல்பவர்களை பார்க்க முடிகிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஒரு பரந்த நோக்கோடு தான் இந்த பயிற்சியின் மூலம் எனக்கு கிடைத்த, நான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை, உடல் ஆரோக்கியத்தை, ஆனந்தத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பயிற்சியை பற்றி நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். வாழும் கலை, வாழ்க்கையை வாழ்வது ஒரு கலையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஆம், வாழ்க்கையும் ஒரு கலைதான். எப்படி சமையல் கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை என்று இருக்கிறதோ அதை போன்று நம் வாழ்க்கையையும் ஒரு கலை நயத்தோடு நாமும் ரசித்து அனுபவித்து மற்றவர்களும் நம்மை பார்த்து வியக்கும் வண்ணம் எப்படி வாழலாம் என்பதை கற்றுத்தருவதுதான் இந்த வாழும் கலை. பொதுவாக நாம் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களுக்கு தரம் பார்த்து தான் வாங்குவோம். அதுபோன்று நாம் மற்றவர்களுடன் பழகும்போது கூட அந்த மனிதர்களின் தராதரம் பார்த்து தான் பழகுவோம். ஏன், நாம் உண்ணும் உணவில் கூட தரம் பார்க்கிறோம்.
ஆனால் ஒரு நாளாவது நாம் நம் வாழ்க்கை தரத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நம் வாழ்க்கை முறை உடல் அளவிலும் மனதளவிலும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த பயிற்சி என்று கூட சொல்லலாம். இந்த பயிற்சியின் அடிப்படை பயிற்சியின் பெயரே ஹாப்பினஸ் ப்ரோக்ராம், ஆனந்த அனுபவ பயிற்சி என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் நான் உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் என்னென்ன கிடைக்கும் என்று நான் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். இந்த பயிற்சியில் என்னென்னலாம் கற்றுத்தருகிறார்கள்? யோகாசனம், மூச்சு பயிற்சி என்று சொல்லப்படுகிற பிராணாயாமா, சுதர்சன கிரியா என்கின்ற அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சி. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு மூச்சு பயிற்சி. இதை நான் வார்த்தைகளில் விவரிக்கவே இயலாது. தியானம், சத்சங்கம் என்ற ஒரு கலவையின் கூட்டுதான் இந்த வாழும் கலை பயிற்சி. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் பிறக்கின்றன, இறக்கின்றன. அதுபோலதான் மனிதர்களாகிய நாமும் பிறக்கிறோம், வாழ்கிறோம், அப்புறம் இறந்து விடுகின்றோம். ஆனால் நாம் இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கு அடையாளமாக சில தடயங்களை நாம் விட்டு செல்கிறோம். இந்த மனித பிறவி என்பது நமக்கு மிகவும் மகத்தான ஒரு பிறவி. அதைத்தான் ஔவையார் அரிது அரிது மானிடராதல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது, கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் வானவர் நாடு வழி பிறந்திடுமே என்று மானுட பிறப்பின் உயர்வை எடுத்துக்காட்டி சொல்கிறார். இந்த பிறவியில்தான் நமக்கு இந்த உடல் கிடைத்திருக்கிறது, அறிவும் கிடைத்திருக்கிறது. இந்த உடலை கொண்டுதான் நாம் தியானத்தில் ஈடுபட்டு சித்தி புத்திகளை எல்லாம் நாம் அடைய முடியும். இந்த உடல் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு. இந்த உடலை நாம் கௌரவப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். நாம் உடல் என்கின்ற இந்த சுவரை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நம் வாழ்க்கை என்கின்ற சித்திரத்தை நம் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாம் வரைந்து கொண்டே செல்ல முடியும். இந்த மண்ணில் நாம் விட்டு செல்லும் தடயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் அல்லவா? தியானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தினமும் செய்யப்படுகின்ற ஒரு வேலையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலையாக என்று நினைத்தால் அது சுமையாகத்தான் தெரியும். தியானம் என்பது நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே செய்த ஒரு விஷயம்தான். அதை நாம் பிறந்த பிற்பாடு அன்றாட வேலை பளுவிலும் இதர சூழ்நிலைகளாலும் நம்மால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் தியானம் ஒவ்வொரு மனிதனும் செய்தே ஆக வேண்டிய ஒரு கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தியானத்தின் மதிப்பு அறியாதவர்களிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்பது நாம் பார்க்கவே முடியாது. தியானம்தான் நம்முள் இருக்கின்ற இறை சக்தியை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அன்பாக இருக்கிறவர்களிடம் நாம் ஆண்டவனை அடுத்தவர்களிடம்தான் பார்க்க முடியும். ஆனால் தியானம் நாம் பண்ணும்போது தான் நாம் தான் அந்த இறைவன் என்ற உணர்வை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான தருணம்தான் தியானம். இந்த தியானம் பண்ணுவதால் நாம் மனதில் என்னவெல்லாம் நினைத்து வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியங்களை, ஆசைகளை வைத்து கொண்டிருந்தோமோ அவை அனைத்துமே, அந்த சங்கல்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியை நமக்கு உருவாக்கக்கூடிய இந்த தியானத்தை அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த வாழும் கலை பயிற்சியின் மூலமாக செய்து அனுபவித்து நான் அடைந்த நன்மைகள் மூலமாக உங்களுக்கு இந்த தியானத்தை பற்றி இவ்வளவு விவரமாக எடுத்து சொல்கிறேன். சும்மா என்றோ ஒரு நாள் செய்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. 3 முறை நாம் ஒரு நாளில் சாப்பிடுவது போல ஒரு நாளில் ஒரு 15-20 நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்தால் அந்த தியானம் 4 மணி நேர ஆழ்ந்த தூக்கத்திற்கு சமமாக இருக்கின்றது. தியானத்தின் மூலமாக நமக்குள் ஒரு மனசாந்தி ஏற்படுகின்றது. தியானத்தினால் நாம் எண்ணிய எண்ணங்கள் யாவும் எளிதே நடைபெறுகின்றன. நமக்குள் இருக்கின்ற ஜீவனாகிய சிவனை உணர்வதற்கு தியானம் மிகவும் அவசியம். சிவனை அறிவது அரியதிலும் அரியது, சிவனை அறிவது எளியதிலும் எளியது, சிவனை அறிவது இனியதிலும் இனியது, சிவனை அறிவது அரியது எளியது இனியது என்று அறியும் அறிவது அரியதல்ல.
நமக்குள் ஜீவனாக சிவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த சிவனோடு ஆத்மார்த்தமாக நமக்குள்ளே சென்று தேடி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை தியானத்தின் மூலமாக நாம் அதிகமாக உள்வாங்கி அதனால் ஏற்படக்கூடிய சக்தியின் மூலம் நம் வாழ்க்கை தரத்தையும் நாம் மேம்படுத்தலாம். அதனால் தியானம் அவசியம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு செயல். தியானம் செய்வதற்கு நேரம் காலம் எல்லாம் பார்க்கவே வேண்டாம். காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் செய்யலாம். சாப்பாட்டிற்கு முன்பு வயிற்றில் அதிகமாக உணவு இருக்கும்போது நம்மளால் தியானத்தில் ஈடுபட முடியாது. அது மாதிரி அமைதியான இடத்தில்தான் என்னால் தியானம் செய்ய முடியும், எந்த ஒரு சப்தங்களே இல்லாத ஆளரவமற்ற இடத்தில் உட்கார்ந்தால்தான் எனக்கு தியானம் சித்திக்கும் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. தியானம் செய்வதற்கு ஒருமுகப்பட்ட மனமும் அவசியமில்லை. தியானத்தினால் கிடைக்கின்ற பலன்தான் ஒருமுகப்பட்ட மனமே தவிர தியானத்திற்கு ஒருமுகப்பட்ட மனம் அவசியமே இல்லை. ஏனால் இந்த மனம் என்பது பல எண்ணங்களின் தொகுப்பு. எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு நாம் தடையிட நினைத்தால் அது மேலும் மேலும் பல எண்ணங்களாக உருவாவதற்கு வாய்ப்புண்டு. எனவே தியானம் செய்ய வேண்டும் என்றால் நேரம் காலம் பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், வயிறு நிறைய உண்டுவிட்டு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட முடியாது. காலை மாலை இரவு என்று எந்த நேரம் வேண்டுமானாலும் அதை செய்யலாம். நீங்கள் தியானத்தின் போது என்ன ஆகிறது, நமக்குள் இருக்கின்ற அந்த ஆத்ம பலம் என்பது அதிகரிக்கிறது. தியானத்தினால் நாம் நமக்குள்ளே சென்றும் நம்மோடு தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தோடும் நாம் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். எப்படி என்றால், நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற அந்த நேர்மறையான அதிர்வுகள் மூலமாக அந்த மக்கள் அனைவருமே விரும்புவது என்ன? சாந்தியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அதுதானே. அந்த சாந்தியை அடைவதற்கு சரீரம் மிகவும் அவசியம். அந்த சரீரம் இருந்தால்தானே நம்மால் தியானத்திலே அமர முடியும். தியானம் செய்பவர்களை பார்த்தாலே அவர்களிடம் ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த தேஜஸ் காணப்படும். ஒரு தீட்சண்யமான பார்வை இருக்கும் அவர்களிடம். எதை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். ஒரு மனோதிடம் அதிகரிக்கும். வாழ்வின் லட்சியங்களை என்னவெல்லாம் நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அப்படியே காட்சியாக நமக்குள் கொண்டு வந்து வைத்து வைத்து நாம் தியானம் செய்யும்போது அது நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோம், தியானம் செய்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை மேடம், உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன், நேரம் கிடைக்கல, நான் என்ன செய்கிறது, காலைல எழுந்தால் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் பண்ணணும், கணவனை அலுவலகத்துக்கு அனுப்பணும், இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா எனக்கு டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நமக்கு இருக்கின்ற 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிடங்கள் நம்முடைய உடல் நலத்திற்காகவும் மனநலத்திற்காகவும் நீங்கள் செலவிட்டு பாருங்களேன். அந்த 24 மணி நேரமும் எப்படி நீங்கள் ஒரு உற்சாகத்துடனும் ஒரு துள்ளல் உணர்வுடனும் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் என்பதை நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்து பார்த்தால்தான் தெரியும். நாம் இதை செய்ய முடியாது என்று சொல்வதற்கு எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் தியானம் செய்கிறேன் என்பதற்கு எந்த காரணமும் அவசியமே இல்லை. நம்முடைய ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் சுயநலம் மிக அவசியம். இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 20 நிமிடம் செய்கின்ற தியானம் உங்கள் வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தும். அதை நாம் செய்து பார்த்தால்தான் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். இந்த உடலுக்கு பிராணசக்தி அவசியம். உடலை வளர்ப்பது உணவு, இந்த உயிரை வளர்ப்பது தியானம். இந்த உடம்பில் உயிர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமூலரும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். இந்த உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டு இருக்கும் வரைக்கும் தான் நம் வாழ்க்கையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிற ஞானத்தை அடைய முடியும். அதனால் இந்த உடம்பை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும் என்ற வழிமுறைகளை அறிந்து அதன்படி இந்த உடம்பை வளர்ப்பதன் மூலம் நம் உயிரையும் வளர்க்கலாம். அப்படியென்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். நம் உடம்பை நாம் எல்லா சக்திகளும் நிறைந்த கருவூலமாக வைத்திருக்கிறோமா அல்லது நோய்களின் இருப்பிடமாக வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். இதை நோயுற்ற பின்பு நாம் நினைத்து எந்த பயனும் இல்லை. வருமுன் காப்பதே சிறந்தது.
முடிந்தவரை உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து மன ரீதியாக என்று சொன்னேன். மனம் இரண்டு வேலைகளை தான் செய்யும். ஒன்று, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதும் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதுமாக ஒரு பெண்டூலம் போல் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நடுவில் அலைவாய்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மனதை இந்த தருணத்திற்கு எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது? இந்த தருணத்தில் மனம் நிலைக்காமல் இருப்பதால் தான் மனதிற்குள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற அழுத்தங்கள் நமக்கு உருவாகிறது. மனம்தான் மனிதனையே ஆள்கின்றது. அதைத்தான் கீதையில் மனையேவ மனுஷ்யானாம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். மனதை நாம் அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே அன்றி மனதை அடக்க முயலக்கூடாது. மனதை அடக்க நினைத்தால் அது மேலும் மேலும் அலைந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதே சமயம் மனதை அறிய நினைத்தால் அது தானாகவே அடங்கும். மனதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் கையாள முடியும். எப்படி கையாளுவது? அதிலையும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அதுதான் மூச்சு. நான் விவரமாக அடுத்தடுத்து வருகின்ற போது சொல்கிறேன், இந்த மூச்சு எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய மனதை சாந்தமாக வைத்திருக்கிறதுக்கு உதவும் என்று. இப்போ இரண்டாவது படிநிலை, மனதளவில் எப்படி நம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வது என்று பார்த்தோம். மூன்றாவது, உணர்வு ரீதியாக நம்மில் பலருக்கு கோபம் வரும். அந்த கோபம் வரும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இருப்போம் என்று சற்று நினைத்து பாருங்கள். இதயம் படபடவென்று அடித்து கொள்ளும், மூச்சு வேக வேகமாக செல்லும், நம்முடைய நிலை தடுமாறும், செயல்பாட்டில் தவறுகள் ஏற்படும், விழிப்புணர்வு நிலையிலிருந்து தவறி விடுவோம். அப்படி என்றால் இந்த கோபம் என்ற உணர்வுக்கு வடிகால் எது? எந்த வடிகாலை கொண்டு நாம் இந்த கோபத்தை வெளியேற்றுவது? ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் என்பது பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு நமக்கு நாமே தண்டனை கொடுத்து கொள்வதுதான். அதனால்தான் இந்த மேற்சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் நம் உடம்புக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கோபமே படாமல் எப்படி இருப்பது? மனிதர்களுக்கு கோபம் வருவது இயல்புதான், கோபப்படலாம். ஆனால் அந்த கோபம் நம்மையும் பாதிக்கக்கூடாது, அடுத்தவர்களையும் பாதிக்கக்கூடாது. அந்த கோபத்தை நாம் வெளிக்காட்ட வேண்டும். அதே சமயத்தில் உணர்வுகளை பாதிக்காத வண்ணம் வெளிக்காட்ட வேண்டும். இது எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஆர்ட் ஆஃப் பீஸ் என்பார்கள். நம் மூச்சின் மகத்துவம் மூலமாக நம் அனைத்து உணர்வுகளையும் நாம் கட்டுப்படுத்தலாம். கோபம் மட்டுமல்ல, சந்தோஷம், துக்கம், வெறுப்பு, குரோதம், ஆணவம் எல்லாவற்றையும் நம் மூச்சை கொண்டே நாம் கட்டுப்படுத்தலாம். இந்த 3 முறைகளிலும் நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே போகலாம். பொதுவாக தினந்தோறும் நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் உடலால், சூழ்நிலைகளால், மனதால், உணர்வுகளால், ஆத்ம நிலையில் என்று அமைதியின்மையை அனுபவிக்கின்றோம் அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் என்று சொல்லலாம். இப்போது உடலால், சூழ்நிலைகளால் ஏற்படுகின்ற அமைதியின்மையிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது? மந்திர ஜபங்கள் ஜபிப்பதன் மூலமாகவும், இறைவனின் திருநாமத்தை பாடுவதன் மூலமாகவும், சத்சங்கம், பஜனை போன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதாலும் நம்முடைய இந்த நம்மை சுற்றி இருக்கிற சூழலில் ஒரு அமைதித்தன்மையை நாம் கொண்டு வரலாம். அதுபோன்று உடலால் ஏற்படும் அந்த சோர்வு அல்லது களைப்பு அல்லது அமைதியின்மை இதை எப்படி வெளியேற்றுவது என்றால், சிறு சிறு ஆசனங்கள், உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடலால் ஏற்படுகின்ற அந்த அமைதியின்மையை நாம் சரியாக்கலாம். அடுத்து மனம். மனதிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பல செய்திகள் நமக்குள் ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மனதை நான் கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னேன், ஆனால் கையாள முடியும். எதன் மூலமாக? இதுவும் மூச்சுதான். பிராணாயாமா என்று சொல்லப்படுகின்ற இந்த மூச்சின் மூலமாக நம் மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த மனதினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களிலிருந்தும் விடுபடலாம். 4வது உணர்வுகளால் என்று சொன்னேன். இந்த உணர்வுகள் ஏற்கனவே நான் சொன்னது போல் கோபம், வருத்தம், துக்கம்
இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் கோபப்படும் பொழுது நம் மூச்சு எப்படி இருக்கிறது, நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்தில் நம் மூச்சு எப்படி இருக்கிறது, நாம் துக்கப்படும் போது நம் மூச்சு எப்படி இருக்கிறது. கோபப்படும் போது வேக வேகமாக இருக்கும் நம் மூச்சு, நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நீண்ட ஆழ்ந்த மூச்சாக இருக்கும். அதே சமயம் நாம் துக்கத்தில் இருக்கும் பொழுது மேலோட்டமான மூச்சாக இருக்கும். மூச்சை எடுப்பதற்கே நாம் கஷ்டப்படுவோம். இப்படி இந்த மூச்சு ஒவ்வொன்றும் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து விலகி அது மூச்சை வேக வேகமாக எடுக்கும்போது அதற்கு ஏற்றாற்போல் நாம் அதன் பின்னே பயணித்து, அதுபோல் மூச்சை நாம் இயல்பான நிலைக்கு கொண்டு வராமல் இந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு எடுத்து விடுவதால் தான் நம் மனதிலும் அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற அழுத்தங்களும் ஏற்படுகின்றது. இதற்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரே வழி சுதர்சன கிரியா என்ற அந்த மூச்சு பயிற்சி தான். சுதர்சன கிரியா என்கின்ற மூச்சு பயிற்சியின் மூலம் நம் உணர்வுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு, கோபம் வந்தாலும் அந்த கோபம் எனக்குள் வருகிறது, இந்த கோபத்தை நான் எப்படி கையாள வேண்டும், அதே போன்று சந்தோஷம் வந்தாலும் அதிகமாக ஆனந்தப்பட்டு குதிப்பதும், துக்கம் வரும்போது துவண்டு போவதுமாக இருக்காமல் அப்படியே ஒரு பேலன்ஸ்டு மைண்டாக நம்ம லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்று சொல்லலாம். அடுத்து ஆத்ம நிலை என்று சொன்னேன். ஆத்ம சாந்தி கிடைப்பதற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் மூலமாக தான் ஆனந்தம் நமக்குள் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆனந்தத்தை தேடி நாம் வெளியே தான் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆனந்தத்தை நிரந்தரமாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தியானம் ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம். ஆக யோகாசனம், பிராணாயாமா, சுதர்சன கிரியா, தியானம், சத்சங்கம் என்ற இந்த 5ம் இணைந்த ஒரு பயிற்சி தான் இந்த வாழும் கலையில் ஆனந்த அனுபவ பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பயிற்சி முறையில் நாங்கள் கற்றுத்தருகின்றோம். சரி, இந்த பயிற்சியெல்லாம் செய்வதனால் என்ன பலன் எனக்கு கிடைத்துவிடப் போகிறது என்று நீங்கள் கேட்கலாம். டிசீஸ் ஃப்ரீ பாடி, ஃபீவர் இஸ் ஃப்ரீ பிரெத், ட்ராமா ஃப்ரீ மெமோரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட், இன்ஹிபிஷன் ஃப்ரீ இன்டலெக்ட், வயலன்ஸ் ஃப்ரீ சொசைட்டி. இவை அனைத்துமே இந்த பயிற்சியின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும். நோயற்ற வாழ்வு, தடைகளற்ற சுவாசம், கூர்மையான புத்தி, துயரங்களே இல்லாத நினைவுகள், அழுத்தமில்லாத மனம், வன்முறையற்ற சமுதாயம், இவற்றையெல்லாம் நாம் காண வேண்டும் என்றால் பயிற்சியை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போது தெரியும் உங்களுக்கு. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை எனலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பிரச்சனைகள் தான் வேறுபடுமே தவிர பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனால் அந்த பிரச்சனைகளை கண்டு ஓடிவிடாமல், முகம் வாடாமல், எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நம் வாழ்க்கையை போரிட்டு நாம் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காணலாம் என்ற மனோதிடத்தையும் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெறலாம். இன்னும் விஞ்ஞானபூர்வமாக சொல்வதென்றால் நமக்கு 4 வகையான ஹார்மோன்கள் இந்த சுதர்சன கிரியாவை பண்ணுவதால் சரியான விகிதத்தில் சுரந்து நம் உடல், மனம், ஆன்மா 3ஐயும் ஒரு ஆரோக்கியமான நிலையிலும் சாந்தமாகவும் வைத்திருக்கும். டோபாமைன் என்கின்ற ஒரு ஹார்மோன், இது பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடியது. இது அதிகமாக நாம் வேலைகள் செய்யும் போது சுரக்கின்ற ஒரு ஹார்மோன். இதை நாம் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் என்று கூட சொல்வோம். இன்னொன்று ஆக்சிடாக்சின், இது நர்ச்சரிங் ஹார்மோன்ஸ் என்று சொல்வார்கள். இது உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்துகிறது. 3வது செரோட்டினின். செரோட்டினின் என்ற ஹார்மோன் சுரக்கும் பொழுது நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும். இந்த ஹார்மோன்கள் சரியான விதத்தில் சுரப்பதால் நம் மன சாந்தியும் நமக்கு இருக்கும், மன அமைதியாக இருக்கும். என்டார்பின்கள் என்ற ஹார்மோன்கள் அதிகம் சுரக்கும் பொழுதுதான் நம் மனம் மகிழ்ச்சியில் இருக்கும். 4வது எடிபரின். எடிபரின் என்றால் வலிகளை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள். இதை நாம் ஜாய்ஃபுல் ஹார்மோன்ஸ் என்று கூட சொல்வோம். ஆக டோபாமைன், ஆக்சிடாக்சின், செரோட்டினின், எடிபெரின் என்ற இந்த 4 ஹார்மோன்களும் சுதர்சன கிரியா பயிற்சியை செய்வதனால் நமக்குள் சரியான விகிதத்தில் சுரந்து நம் உடல், மனம், ஆன்மா 3ஐயும்
ஒரே ஒரு ஒரு ஆனந்தத்திலும் ஆரோக்கியமாகவும் சாந்தமாகவும் வைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் அனுபவித்ததனால் அந்த அனுபவபூர்வமாக உங்களோடு நான் பேசுகின்றேன். உடலளவில், மனதளவில், சமூகத்தில் சார்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்வதில், என் சொந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதில், பொருளாதார வசதிகள் மற்றவர்களுக்கு இல்லாத நேரத்தில் எப்படி அவங்களுக்கு ஒரு மனித நேயத்தோடு போய் உதவுவது, சேவை மனப்பான்மையை எப்படி நமக்குள் வளர்த்து கொள்வது, இவற்றையெல்லாம் நான் புரிந்து அறிந்து கொண்டது இந்த பயிற்சியின் மூலம்தான். ஒரு சாதாரண இல்லத்தரசியாக இருந்த நான் இன்று இது மாதிரி இணையதளத்தில் பேசுவதும், இந்த பயிற்சியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியையாகவும், பல கவிதைகள் எழுதியும், கட்டுரைகள் எழுதியும், புத்தகங்கள் வெளியிட்டும், மேடைகளில் பேசியும் வருகிறேன் என்றால், இந்த பயிற்சியை செய்வதனால் இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமையை வைத்துதான் படைக்கிறான். ஆனால் சூழ்நிலைகளாலும் நமக்குள் ஏற்படுகின்ற ஒரு அச்சத்தினாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் தயங்கிக் கொண்டிருப்போம். அதுபோன்று நமக்குள் அழுந்தி கிடக்கின்ற அந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவது இந்த சுதர்சன கிரியா என்ற பயிற்சியின் மூலம் என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். உடல் அளவிலும் கேஸ்ட்ரிக் அல்சர், பைல்ஸ், அப்புறம் எனக்கு மைக்ரேன்கிற தலைவலி இதெல்லாம் இருந்தது. இவற்றையெல்லாம் தினந்தோறும் எந்த ஒரு பயிற்சியுமே செய்து முடித்து 2-3 நாட்களில் எனக்கு எல்லா மாற்றமும் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவும் முடியாது. முறையாக ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு முறையாக அந்த பயிற்சியை ஒரு நாளில் 25 நிமிடங்கள் உங்களுக்காக செலவழித்து உங்களுடைய உடல்நலம், உங்கள் மனநலம், உங்கள் உணர்வுகளின் கட்டுப்பாடு இவற்றை நீங்கள் செய்ய பழகிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் தானாகவே உயரும் என்பதற்கு நானே ஒரு சாட்சியாக உங்கள் முன்னால் அமர்ந்து பேசுகிறேன். பிராணாயாமா செய்வதனால் நம்முடைய உடலில், மனதில் உள்ள அழுத்தங்கள் எல்லாம் வெளியேறி மூச்சின் மூலமாக வெளியேறுகிறது. இதனால் நம் உடலுக்குள் பிராணசக்தி அதிகமாகி எப்போதுமே நம் மனதை ஒரு அமைதியான நிலையிலும் நம் உடலை ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்கிறது. சுதர்சன கிரியா பண்ணுவதால் உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு செல்களிலும் உள்ள நச்சுப் பொருட்கள் நம் மூச்சின் மூலமாக வெளியேறி நம்மை ஆரோக்கியத்துடனும் நம் உணர்வுகளில் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த சுதர்சன கிரியா. இதை நான் விடாமல் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கின்றேன். அதன் பலனை நான் அனுபவிக்கிறேன். அதனால்தான் உங்களுக்கு இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் வாசுகி, மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க. இந்த விளக்கம் அத்தனை பேராலும் பெரிய அளவுக்கு வரவேற்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த விளக்கத்தை கேட்டவர்கள் அதன்படியே தங்களுடைய அன்றாட வாழ்வியலை அமைத்து கொண்டால் நிச்சயம் அவர்களுடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் சிறந்த நிலையில் இருப்பதற்கான சூழல் தானாகவே வந்து வாய்க்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.